பைபிள் குவிஸ் சீசன் 6. ஒவ்வொரு சீசன்லேயும் பைபிளில் உள்ள ஒரு அழகான தலைப்பின் கீழாக நாம் பார்த்துட்டு வரோம். கடந்த சீசனில் கூட தன்னைத்தானே தாழ்த்தி சொன்னவர்களுடைய வாக்கியங்களை நாம் தேடி கண்டுபிடிச்சிருப்போம். இந்த சீசனில் நாம் வேதாகமத்தில் உள்ள முக்கிய மலைகள் என்னென்ன, அதில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்னங்கிறத தேடி கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் ரெடியா? 3ஆம் நாள் கேள்விகள். 1. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்குள்ளாக நுழையும் போது அங்கு இருக்கக்கூடிய 2 மலைகளில் ஒன்றின் மேல் ஏறி ஆசீர்வாதத்தை கூற வேண்டும் என்று தெரிந்து கொண்டார். மற்றொரு மலையின் மேல் ஏறி சாபத்தை கூற வேண்டும் என்று தெரிந்து கொண்டார். இப்படி ஆசீர்வாதத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட மலையின் பெயர் என்ன? சாபத்தை கூறுவதற்கென்று தேவன் தெரிந்து கொண்ட மலையின் பெயர் என்ன? இந்த 2 கேள்விகளுக்குமான சரியான பதிலை தேடி கண்டுபிடிப்பதற்கு ஒரு க்ளூ ஒன்று கொடுக்கின்றேன். உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தையும் 27ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் தேடி வாசித்தால் கண்டுபிடிக்க முடியும். இப்படியாக இந்த கேள்விகளுக்கு சரியான மலையின் பெயரையும் அதற்கான வேத ஆதாரத்தையும் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வையுங்க. நம்முடைய பைபிள் குவிஸ் 6 மாதங்களாக செயல்பட்டு வருது. ஒவ்வொரு மாதமும் 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியான கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்மில் பலர் கடந்த மாதத்தின் கேள்விகளுக்கும் சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த மாதமோ டிசம்பர் மாதமோ நீங்கள் தொடர்ச்சியாக பங்கு பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அப்படி பங்கு பெற்று சரியான பதிலை வேதத்தை ஆராய்ந்து அனுப்புகிறவர்களுக்கு நாங்கள் குழுவாக சேர்ந்து ஒரு அழகான பரிசை, சரியான பரிசை அனுப்பி வைக்க திட்டமிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக பங்கு பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.